விஜய் மீது பிரபல நடிகை பரபரப்பு புகார். படு கேவலமாக நடந்தது. என்ன விஜய் இதெல்லாம்? அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் என்பவர் தாவேகா கட்சி சார்ந்த பெண்களை மிக மோசமான வார்த்தைகளால் விமர்சித்த நிலையில் நடிகர் விஜய் நேரடியாக சென்னை போலீஸ் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து பொன்ராஜ் மீது புகார் அளித்தார். தனது கட்சி சார்ந்த பெண்களை மிக கேவலமாக பேசிய பொன்ராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார். இதுவும் கடும் விமர்சனங்களை சந்தித்தது. தனது மனைவி சங்கீதாவை தனது கட்சியைச் சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இணையத்தில் மிக தரம் தாழ்ந்து விமர்சித்த போது அமைதி காத்த தலைவர் விஜய் பிக்பாஸ் ஜூலியை கண்டபடி தனது கட்சியினர் வசைபாடிய போது வேடிக்கை பார்த்த விஜய் இப்போது மட்டும் இவ்வளவு வேகமாக ரோஷமாக போலீஸ் டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க சென்றது ஏன்? சங்கீதா, பிக்பாஸ் ஜூலி போன்றவர்கள் எல்லாம் விஜய்க்கு பெண்களாக தெரியவில்லையா என்று பலரும் கடுமையாக விமர்சித்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மீதும் அக்கட்சியின் சமூக வலைதள தொண்டர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவேகா கட்சியில் இருந்த முன்னாள் பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பெண்களை இழிவாக பேசிய பொன்ராஜ் மீது நடிகர் விஜய் புகார் அளித்த நிலையில் இப்போது விஜய் மீதும் அதே குற்றச்சாட்டை வைத்து ரஞ்சனா நாச்சியார் புகார் அளித்திருப்பது கவனிக்கத்தக்கது. கருத்து வேறுபாடு காரணமாக தாவேகா கட்சியிலிருந்து விலகி சமீபத்தில் திமுகவில் ரஞ்சனா நாச்சியார் இணைந்தார். அதன் பிறகு சமூக வலைதளங்களில் தன்னை தாவேகா கட்சியினர் மிக மோசமாக சித்தரிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற பெயரில் தாவேகா கட்சியில் செயல்படுபவர்கள் தன்னை ஆபாசமாகவும் இழிவாகவும் பேசி வருவதாக புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். தனது கட்சி தொண்டர்கள் பெண்களை இழிவுபடுத்துவதை கண்டிக்க தவறிய தாவேகா தலைவர் விஜய் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளார். தாவேகா கட்சியிலிருந்து வெளியேறும் பெண்களை இணையதளத்தில் ஆபாசமாக சித்தரிக்கும் கலாச்சாரம் தாவேகா கட்சியில் இருப்பதாகவும் ரஞ்சனா நாச்சியார் கூறியிருக்கிறார். போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரஞ்சனா நாச்சியார் தாவேகா குறித்து மிக கடுமையாக விமர்சனம் செய்தார். ரஞ்சனா நாச்சியார் அப்போது கூறியதாவது: எரிபொருள் விலை உயர்வு மற்றும் லாக்டவுனை விட தாவேகா கட்சி மிகப்பெரிய ஆபத்தானது. நடிகர் விஜய் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பெண்கள் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்பதால் நேற்று விஜய் கொடுத்த புகார் ஒரு திட்டமிட்ட நாடகம் என்றும் அவர் ஆவேசமாக கூறினார். ஏற்கனவே தாவேகா கட்சி குறித்தும் நடிகர் விஜய் குறித்தும் பல நேர்காணல்களில் குற்றச்சாட்டுக்களை அடுக்கியவர்தான் இந்த ரஞ்சனா நாச்சியார். தாவேகா கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு பெண் நிர்வாகி அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தாவேகா கட்சி தரப்பிலிருந்து என்ன பதில் வரப்போகிறது என்பது மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் விஜய்க்கு அடுத்தடுத்த எதிர்ப்புகள் பல ரூபங்களில் வந்து கொண்டே இருக்கின்றன. இதையெல்லாம் சமாளித்து தேர்தலில் ஜெயிப்பாரா என்பது பெரிய கேள்வியாக உள்ளது.